இட்லி நல்லது, நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கா, அவர்களுக்கு இட்லி கொடுங்க, தோசை கொடுங்க. அந்த இட்லியுமே வெள்ளை வெளையர்னு இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் சாப்பிட்ற இட்லி வெள்ளையாக இருந்ததுன்னா பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற இட்லி நல்லா சாம்பல் கலரில் சிகப்பு நிறத்தில் இருந்தால் சிறந்த இட்லி. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அம்மா என்னை பார்த்தோடனே எங்களையே பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் தானே அந்த யூடியூப்லாம் உங்களை பார்த்தேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம் என்னை சந்திச்சதில். நான் நிறைய செய்கிறேன் சார், சோளம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன் என்கிட்ட பேசிட்டு அவன் வீட்டில் ஒரு பொடியை நின்றுட்டு இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு அவன் ஒரு ஃபோனை பார்த்துட்டு இப்படி நோண்டிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். இவனுடைய இந்த அங்கிள் தாண்டா, இந்த அங்கிள் தாண்டான்னு என்னை கூப்பிட்டுக்காங்க. அவன் அப்படி பார்த்துட்டு அவன் என்னை யாருன்னே தெரியல, அவன் பாட்டுக்கிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருந்தான். அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு, நம்ம வீட்டில் இந்த கம்பு தோசையெல்லாம் சுடுவோம்ல, இந்த அங்கிள் தாண்டா சொன்னார் அப்படின்னு நான் சொன்னான். உடனே டக்குன்னு என்ன அப்படி முறைச்சு பார்த்தான். இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் கேட்டான் ஒரு கேள்வி, நீங்கள் தான் அந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனதா? அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் உங்களால் தானே எங்கள் வீட்டில் அப்படின்னு.